மத்திய அரசுடன் நட்புறவுடன் செயல்படுவதில் தனது அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ள ஜெயலலிதா, காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இடம்பெற்றுள்ள நிலையில் சோனியாவை தான் சந்திப்பது உகந்ததாக இருக்காது என்று கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் டில்லி பயணம் தேசிய அரசியலில் புயலை ஏற்படுத்தியுள்ளது. டில்லியில் அவர் நிருபர்களை சந்தித்த போது அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு சளைக்காமல் பொறுமையாகவும் சாதுரியமாகவும் பதிலளித்தார். மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளிப்பீர்களா என்று கேட்டபோது அப்படி யாரும் ஆதரவு கோரவில்லை என்றார். மத்திய அரசுடன் நட்புறவுடன் செயல்படுவதில் தனது அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ள ஜெயலலிதா, காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இடம்பெற்றுள்ள நிலையில் சோனியாவை தான் சந்திப்பது உகந்ததாக இருக்காது என்று கூறினார். The Congress still has an alliance with the DMK, and the Congress and the DMK till today continue to be partners in the coalition government at the center. In such a situation, it would not be appropriate for me to call on Mrs. Sonia Gandhi, who is also the Congress president. கடந்த ஆண்டு நவம்பரில் மத்திய அரசுக்கு ஆதரவு தர முன்வந்ததை சுட்டிக்காட்டி மீண்டும் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய போது யூகத்தின் அடிப்படையில் பதிலளிக்க முடியாது என்றார் ஜெயலலிதா. And this is the latter part of your question about a realignment. I think your question is premature. முந்தைய திமுக அரசை ஹிட்லர், இடி அமீன் அரசுகளுடன் ஒப்பிட்ட ஜெயலலிதா, எந்தெந்த வழிகளிலெல்லாம் ஊழல் செய்ய முடியுமோ அத்தனை வழிகளையும் திமுகவினர் மேற்கொண்டதாகவும், கருணாநிதி குடும்ப ஆதிக்கத்தில் வெறுப்படைந்த மக்கள் மௌன புரட்சியின் மூலம் முடிவு கட்டியதாகவும் கூறினார். Well, the main reasons are all pervasive corruption from the top to the bottom, total lack of governance, nepotism, domination of one family, not just in all areas of government, but in every business, every trade. Everything was monopolized by one family. There was no freedom of expression, no freedom of the media either, no freedom of speech. People felt they were living in Hitler's Nazi Germany or in Mussolini's Italy or in Idi Amin's Uganda. And people could not access basic amenities. There was no power to be had. In most places of the state, there was no drinking water to be had. The whole of Tamil Nadu had become one big garbage dump in the last 5 years. So one could go on and on in this fashion. The only thing that everyone in power the last 5 years, was to just amass money through any illegal means. There was a total lack of governance. So the people decided that they had had enough of all this, and they had decided to throw out the DMK government. And the moment they got an opportunity, they did it in a silent revolution. முதல்வர் ஜெயலலிதாவின் டில்லி பயணம் தேசிய அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கூட்டணி தொடர்பாக தனது அரசியல் நிலைப்பாட்டை சாதுரியமாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார்.